அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஊரில் சரியான மழைங்க. மழை பெஞ்சுன்னா ஆட்டு மாட்டுக்கு ஒரு பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் கோழி பண்ணையில் வந்து பார்த்தோன்னா பேனல் ஷீட் போட்டு தான் ஒரு செட்டு போட்டிருந்தேன். அந்த செட்டில் உள்ள பேனல் ஷீட்லாம் கிழிச்சிக்கிட்டு போய் பார்த்தோன்னா பக்கத்துலேயே வச்சுருந்தேன். ஒரு இது கூண்டு வச்சுருந்தேன். இந்த கூண்டில் இருந்தவர்கிட்ட 25 குஞ்சு போல் இருந்ததுங்க. 25 குஞ்சில் பார்த்தோன்னா உள்ளுக்கே 3 குஞ்சு இறந்து கிடக்குது. பாய் குஞ்செல்லாம் பார்த்தோன்னா இறக்கும் தருவாயில் வந்துருச்சு எல்லாமே. இதெல்லாம் காப்பாற்ற என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் வழி தெரியல. இந்த கூண்டில் குஞ்சுலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. இந்த கூண்டில் இந்த குஞ்சு பூராமே இறக்குற கண்டிஷன் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வெப்பப்படுத்தமேன்ட்டு கொஞ்சம் சூடுபடுத்தி எதை குஞ்சை காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். பாருங்கள், பூரா குஞ்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் என்னமோ குருவி கிடக்கிற மாதிரி புழுக்க கிடக்கிற மாதிரி கிடக்கு. எல்லாமே மாதிரி இது உள்ளே கிடக்கு. எல்லாமே ஏகப்பட்ட குஞ்சு, ஏகப்பட்ட இழப்புங்க இன்றைக்கி. சரி, இப்படிலாம் இழப்பு ஏற்படும்போது நம்ம எப்படி தான் பண்ணையை காப்பாற்றுறது? ரொம்ப இன்றைக்கி மன உளைச்சல் தான், பெரிய மன உளைச்சல் ஆகுது. இதே மாரி தான் நம்ம கோழி பண்ணையை வளர்த்த வேண்டியதாக இருக்குது. வளர்த்திட்டு ஒரு கோழி விற்கணும், அதை விற்கிறதுக்கு பெரும்பாடுபட வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் பண்ணையை நடத்திட்டு இருக்கோம் அவங்க வாழ்க்கையில். பார்க்கலாம், நமக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும். என்ன நடந்தால் சமாளித்து தானே ஆகணும்.